Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான வீடியோ தான். அது என்ன வீடியோனா காட்டன் கேண்டி மிஷின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது சொல்லப்போனால் பஞ்சு மிட்டாய் மிஷின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நிறையா பேர் 70% பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுங்க. சரி, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. எதனாலனா நான் போடுற வீடியோஸ் யாருக்குமே கரெக்டாக நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டன் கேண்டி மிஷின் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எம்சீல் எடுத்துக்கோங்க. செகண்டு ஜூஸ் டின், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு டின் எடுத்துக்கோங்க. தேர்டு டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து 5 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. சிக்ஸ்த்து பென்சில் நைஃப் எடுத்துக்கோங்க. செவன்த்து காம்பஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் ஜூஸ் டின் எடுத்துக்கோங்க. அந்த டின்னில் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் கூராக இருக்கும். இதை நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை தேய்ச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை சுற்றியும் இந்த காம்பஸ் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ வாங்க ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயர் கனெக்ஷன்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடாப்டர்லேருந்து வர ஒரு ஒயரை சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒயரை மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட்டரில் இன்னொரு ஒயர் இருக்கும், சுவிட்ச்லேயும் இன்னொரு ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஒயர் கனெக்ஷன். சரிங்களா, இப்போ நம்ம சுற்றியும் ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மோட்டர் கம்பி கரெக்டாக சென்டரில் பூதணும். அதுக்காக நான் காம்பஸ் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நம்ம எம்சில் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த அட்டை பாக்ஸில் சென்டரை இந்த மாதிரி கரெக்டாக டைட்டான கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்டராக ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் நம்மளுடைய மோட்ரு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அந்த சைஸில் இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பில் ஒரு குண்டாவை எடுத்து வச்சுருங்க. நம்ம பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேரமல் தேவைப்படும். அதுக்காக நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. சென்டரில் நான் எம்சியில் யூஸ் பண்ணி ஒட்டி பார்த்தேன். அது ஒட்டின இடத்துல அலுமினியனால் கழண்டுக்கிட்டு வந்துருச்சு. அதனால் நான் போல்ட் நட் யூஸ் பண்ணி மோட்டரோட ரீஃபில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பஞ்சு மிட்டாய் சூப்பராகவே வந்திருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட இது சேஃபானது, ரொம்பவும் நல்லாவே இருக்கும். சரிங்களா, இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாம் இப்போ பஞ்சு மிட்டாயை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதிலேருந்து எடுத்தாச்சு. அச்சஸில் ரியல் பஞ்சு மிட்டாய் டேஸ்ட்டே இருக்குது. இதை கூட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதை ஃபுல்லாக சாப்பிட்றலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த காட்டன் கேண்டி மிஷின் எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பராகவே ஒர்க் ஆனிச்சு. இந்த காட்டன் கேண்டி மிஷினை நீங்கள் மேக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு. இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, 70% பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் ஆகிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம போடுற புது வீடியோ
கரெக்டாக நோட்டிஃபிகேஷனே யாருக்கும் போக மாட்டேங்குது. அதனால் ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.